ஹாய் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஹோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாட்டர்டேவும் சண்டேவும் காலையில் 9 மணிக்கு எழுந்துட்டு இந்த திங்கட்கிழமை மட்டும் காலையில் எழுந்து வேலையெல்லாம் செய்யணுன்னாவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் வேறு ஃபுல்லாக பார்த்தோமா, நைட்டு தூங்கவே 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இது விஜயோடது கடைசி ஆடியோ லஞ்ச் வேறையா, ஃபேமிலியோடு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் குட்டீஸுங்களுக்கு விட விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் கூட உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு எமோஷ்னலாக இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது லாஸ்ட்டு படம்ன்றவே. எனக்குமே விஜய்னா ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே யார் பிடிக்கும்னு கேட்டால் விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ எனக்குமே கடைசி படம்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விஜய் தான் லைக் பண்ணுவாங்க. அவர் சினிமா விட்டு போகிறது ஃபீல் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் நிறையவே இருந்தது. சரி அதை நாங்களாம் பெரியவங்களாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு மட்டும் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு கொடுத்துடலான்ட்டு புளி சாதம் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தோம். புளியோதரை பொடி பாக்கெட் வாங்கிட்டு புளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தோம். நட்ஸ் எல்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு நட்ஸ் பால் எடுத்து கொடுக்கலான்ட்டு நட்ஸு தான் அரைச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் காலையிலேயே ரெடி ஆகிட்டாரு 6:30க்கெலாம். சரி அவருக்கு நட்ஸ் பால் கொடுத்துடலான்ட்டு அவருக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நானும் நட்ஸ் பால் குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பித்தாச்சு. திங்கட்கிழமை பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். சாட்டர்டே சண்டே அவங்க ஜாலியாக விளையாடிட்டு ஆனால் திங்கட்கிழமை ஸ்கூல் போகணுன்னா அவங்களுமே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருப்பாங்க. இந்த மண்டே மட்டும் தாங்க அப்படி இருக்கும். மற்ற டேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே எழுந்து கரெக்டாக சுறுசுறுப்பாக கிளம்பிடுவாங்க. ஆனால் என்னோடய குட்டீஸை ஃபுல்லாக நான் தாங்க ரெடி பண்ணணும். அக்காவோட குட்டீஸுங்க அவங்களே எழுந்து நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனுன்றதால கொஞ்சம் சீக்கிரமே வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. நானும் போய்ட்டு குழந்தைங்கள ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் அக்காவும் சேர்ந்து சமையல் வேலை பார்க்குறதால கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். அவங்க வெஜிடபுளாக கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நானும் அப்படியே செஞ்சு முடிச்சிடுவேன். சாம்பார் சாதம் காரக்குழம்பு அப்படின்னு செஞ்சிச்சுன்னா இது சாம்பாரா காரக்குழம்பான்ட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. இதே வெரைட்டி ரைஸு தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி கேட்குற லஞ்ச் எது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தாங்க. வாரத்தில் ஒரு முறை பிரிஞ்சு எப்படியாவது அவங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்துடணும். நான் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் புளி சாதம் புளியோதரை பொடியும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பொட்டேட்டோ ஃப்ரைனால் எந்த குழந்தைங்களுக்கு தான் பிடிக்காது. எல்லாரோட லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும். அவங்களும் அன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருந்தோம். எங்கள் குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோ ஃப்ரைனால். இந்த ஸ்நாக்ஸ் தாங்க பெரிய பிரச்சனை. என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஃப்ரூட்ஸ் இருந்தது, பப்பாயா இருந்தது. சரி பப்பாயா கொடுத்துடலான்ட்டு பப்பாயா தான் கட் பண்ணி அதில் கொஞ்சம் தேன் விட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸுங்களை ரெடி பண்ண வந்தாச்சுங்க. இந்த ஸ்கூல் டேஸ் 5 நாளும் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அப்படிதாங்க. அந்த 5 டேஸும் பரபரப்பாக இருக்கும். அவங்கள 4 பேரையும் ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் டயர்டாகிடுவோம். பாவம் குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து அவங்களும் சீக்கிரம் கிளம்பணுன்னா ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும். நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எழுந்துக்கிறதே 8 மணி இருக்கும். ஸ்கூல் கிளம்புறது 9:30 ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 7:30க்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காதுன்னு நாங்கள் நட்ஸ் பால் தாங்க டெய்லியும் கொடுக்குறோம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரம் பசியும் எடுக்காது, டயர்டாகாமலும் இருப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். சரி ஓகே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. நட்ஸ் பால் குடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் புளி சாதம் தாங்க சாப்பிட்டு போனாங்க. புளி சாதம்னா பிடிக்கும், அதனால் கொஞ்சோண்டு ஊட்டி விடுன்ட்டு புளி சாதம் தான் கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க. என் பையன் இன்னும் வேணும் ஊட்டி விடுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுடா போதும்டா லஞ்சில் இருக்குது சாப்பிடடான்னு சொல்லியிருந்தோம். அப்போ கூட இல்லை இன்னும் ஒன்றுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தார். எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா அது குழந்தை சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது நம்மளால் கொடுக்க முடியலையேன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, போய் தானே ஆகணும். அதோட பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க வேகமாக டைம் ஆகிடுச்சின்னு. நானும் குழந்தைங்கள அனுப்பிச்சிட்டு அப்புறமா என்னோடய எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சுங்க. அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மீன் குழம்பு, முட்டை, அப்புறம் சாதம் இதுதாங்க என்னோடய லஞ்சு. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க எடுத்துருந்தேன். பப்பாயா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தது மிச்சம் இருந்தது. பப்பாளி பழம், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, வாழைப்பழம் இது 3த்தையும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. மார்னிங் டிஃபன் எப்பவுமே நான் ஃப்ரூட்ஸ் இல்லைனா அந்த பயிருங்க அந்த மாதிரி தாங்க எடுத்துப்பேன். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஒரு 5 kg குறைக்கலான்ட்டு இப்போ டயட்டில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷனாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நானும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டேங்க. பாய்.